நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானால் பிசிறு என கட்சியில் தூற்றப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட காளியம்மாள் இன்றைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுகவில் இணைவதற்காக இவர் நிறைய பேரம் பேசி ஒரு சீட்டும் ப்ளஸ் 5 கோடி பணமும் கொடுத்து கட்சியில் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பின்னாடி இவர் எந்த கட்சியிலையுமே இணையவும் இல்லை, அரசியலில் ஈடுபடாமலே இருந்தார். பாஜக, திமுக, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார்ல தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியில் கூட இவர் இணைவதற்கு பேரம் பேசியதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அமைதியாக இருந்துட்டு கடைசியில் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அதிமுகவில் சேர்ந்துட்டு என்ன இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கிறாருன்னா, ஏன் அதிமுகவில் சேர்ந்தேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்னா, தமிழனின் தலைமையில் தான் நான் இணைந்து செயல்படுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் இணைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் தமிழன் அப்படின்னு இன்றைக்கி இவர் ஏற்றுக்கிட்டு சேர்ந்துருக்கிறாரு. ஆனால் அந்த எடப்பாடி அவர்கள் தான் தூத்துக்குடியில் 9 பேர் சுட்டு கொண்டார். அதற்கு இவர் எதிராக போராட்டம்லாம் பண்ணார். இன்றைக்கு அதே கட்சியில் போய் இணைந்திருக்கிறாரு. கேட்டால் தமிழன் அப்படின்றாரு. அப்போ தமிழனாக இருந்தால் கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், ஊழல் பண்ணலாம், கடைசியில் தமிழன்னா தலைவராக ஏற்றுக்குவாங்க போல். அப்படி தான் காளியம்மாள் அவர்கள் பேசுகிறது இருக்குது. சீமானை பொறுத்த வரைக்கும் 2வது ஆளாக யார் வளர்ந்தாலும் சீமானுக்கு பிடிக்காது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியில் அவர் வளர்ந்து வந்த நிலையில் கட்சியை விட்டு பிசிறு அப்படின்னு சொல்லி நீக்கிட்டார். ஸோ இன்றைக்கு அதிமுகவில் போய் சேர்ந்துட்டு தமிழன் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பார்க்கலாம் இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும்.